கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டா என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு துணையா இராமல் இருந்திருந்தா எனக்கு அடக்க ஆராதனை என்றோ நடந்து முடிஞ்சிருக்கும். கடந்த 2023 ஆகஸ்ட் பிரேயர்ல ஒரு ஃபேமிலி வந்தாங்க வெளியூர்ல இருந்து. ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்தாங்க. அந்த குறிப்பிட்ட நாளில் வந்துட்டு சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த டே கணக்கு பண்ணி ஏன் வந்தோம் அப்படின்னா, இதே நாள் போன வருஷம் இதே டேல நானும் ஒய்ஃபும் டிசைட் பண்ணோம் நம்ம சூசைட் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ உங்கள் செய்தி ஓடிட்டு இருந்துச்சு. அப்படி டிசைட் பண்ணி சரி அப்போ அவளும் ஓகே சொல்லிட்டா, நானும் ஓகே சொல்லிட்டேன். 2 பேரும் ஓகே சொல்லி இப்போ 2 பேரும் இந்த விஷயத்தில் நல்லா ஒரு மனதாக வந்துட்டோம். வந்து அப்படி இருக்கும்போது திடீர்னு அதுலேருந்து 2 வார்த்தைகள் ஆண்டவர் பேசினார். எங்கள் 2 பேரோட எண்ணம் மாறிட்டு அந்த இடத்துல 2 பேரும் மாறி மாறி நல்லா அழுதுட்டோம். நல்லா அழுது முடிச்சிட்டோம். 1 வருஷமா கர்த்தர் அழகா நடத்துறாங்க. அன்னைக்கு அந்த அவங்க சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தையை மட்டும் நாங்கள் கேட்கலன்னா நாங்கள் 2 பேரும் மறித்து இன்று 1ஆம் ஆண்டு அஞ்சலி. அப்படி 2 பேரும் மறித்து இன்னைக்கு 1 இயர் ஆயிருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க 1ஆம் ஆண்டு அஞ்சலின்னு போட்டிருப்பாங்க. ஒரு ஊரில் ஒரு ஓப்பன் கிரவுண்டு மீட்டிங் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு ஓடி வந்து அங்கிள் எங்கள் மம்மி உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு. நான் இப்போ அப்படி இறங்கி போகும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க அதே மாதிரி இந்த மந்தில் இந்த வருஷம் இந்த மந்தில் இந்த வேர்டு மட்டும் ஆண்டவர் உங்கள் மூலமாக நான் கேட்காம இருந்திருந்தா நான் இறந்து இத்தனை நாள் ஆயிருக்கும், என் பிள்ளை அனாதையா இருந்திருக்கும். கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டார். என் ஆத்துமா சீக்கிரத்தில் எத்தனை பலவீனங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், தனிமை, நெருக்கம். அந்த டைம்லாம் பயப்படாத, யாக்கோபனும் பூச்சியே நான் உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன்.